இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பவுடரை பத்தி சொன்னது அண்ணாமலை அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லனா அத்தைக்கு எப்படி இத நான் தான் பண்ணேன்னு தெரியும். அவ ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்டிங் வேற போடுறான். இருந்தாலும் இருக்கும் கண்ணு, அவ சாதாரண ஆள் கிடையாது. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவா. அவளாண்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்கிட்டயே அவ கேம் ஆடுறாளா? என்ன வெண்ணிலா வரா? நம்ம பேசிட்டு இருந்ததை விட்டு கேட்டுப்பாளோ? அக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டா. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாரு, அத்தை அரைஞ்சதுல எப்படி வீங்கிருச்சு. மருந்து போட்டு விடுறேன் வா. ஏய் என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி ஆக்டிங் போடுறியா? நான் என்ன பண்ணேன்? சும்மா நடிக்காதடி. அண்ணாமலை அத்தை கிட்ட நீ தானே சொன்ன? நானா? வாய மூடுறி. நீ சொல்லாம அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணா நீ என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறியா? ஐயோ அக்கா, சத்தியமா அத்தை கிட்ட நான் சொல்லல. நான் சொல்ற மாதிரி இருந்தா வருணுக்கு இப்படி ஆன உடனே எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இருப்பேன்ல. அதானடி உன் பிளானி. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு தனியா போய் என்ன பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டு இருக்க. உன் நாடகத்தை என்கிட்டயே காட்டுறியா? நிறுத்துக்கா. என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறியா? நான் உன்கிட்ட இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறமா உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நியாயமா பார்த்தா உன் மேல நான் தான் கோவப்படணும். நான் சொல்ல சொல்ல கேட்காம யாருக்கும் தெரியாம பவுடர் கலந்து அது வருண் உயிருக்கே ஆபத்தா வந்துருச்சு. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல அவருக்கு எதுவும் ஆகல. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது. என்ன சொன்ன? அத்தை கிட்ட நான் தான் சொன்னேனா? ஆமா, நான் தான் சொன்னேனே வச்சுக்கோ. உன்னால என்ன பண்ண முடியும்? நீ பண்ணதெல்லாம் வெளியில சொன்னா உன் கதை என்ன ஆகும் தெரியுமா? என்னடி என்னவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் விஷயத்துல நீ தலையிட வேண்டான்னு. அப்புறமா எதுக்கு நீ தலையிடுற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். வேண்டாம். ஏன் நல்லதுக்கு நல்லதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ பண்ண வேண்டாம். ஏன் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. நானும் வரமாட்டேன், கௌதம் மாமாவும் வரமாட்டாரு. ஒழுங்கா உன் வாழ்க்கைய வாழ வழிய பாரு. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது.